Hello friends, welcome back to our YouTube channel. இந்த வீடியோவில் ரியல் பவர்னா என்ன, அந்த ரியல் பவரை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் சிம்பிள் காட்டும், அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல் அப்படின்ட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ ரியல் பவர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியல் பவர் அப்படிங்கிறது தான் யூஸ்ஃபுல் பவர் ஆர் அந்த ரியல் பவருக்கு தான் நம்ம இபி பில் பே பண்ணுறோம். ஸோ அந்த ரியல் பவர்னால் அப்படி என்ன தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் ஒரு பர்டிகுலர் ஒர்க்கை வந்து பண்ணுது, அதுதான் ரியல் பவர். ஒரு எலக்ட்ரிசிட்டியில் நம்ம பவர் வந்து ஸ்ட்ரீட் லைன்லேருந்து நம்ம கன்சியூம் பண்ணுறோம். அந்த ஸ்ட்ரீட் லைன்லேருந்து வர பவர் வந்து அது நம்ம பர்டிகுலர் லோடுக்கு யூஸ் பண்ணும்போது அது மூலிமா தான் நம்ம பவர் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், கன்சியூம் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு தான் நம்ம இபி பில் பே பண்ணுறோம். அந்த பவருக்கு பேர் தான் ரியல் பவர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ரியாக்டிவ் பவர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மோட்டார் இருக்குது, டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, வேரியஸ் டைப் ஆஃப் ஃப்ளோட் இருக்குது, அந்த உள்ள வைண்டிங் கனெக்ஷன்ஸ் வைண்டிங்கில் வந்து ப்ராசஸ் ஆகும். அதாவது இப்போ நம்ம ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, டிரான்ஸ்ஃபார்மரில் என்ன பண்ணுது, எலக்ட்ரிக்கல் சப்ளை கொடுக்குறோம் அப்படின்னா அது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸாக மாறுது. அப்போ திரும்ப எகைன் செகண்டரி காயில் போய்ட்டு அங்கே லிங்க் பண்ணும்போது திரும்ப எலக்ட்ரிக்கலாக மாறும். ஸோ அப்போ உள்ள இன்டர்னலாக அந்த கோரில் வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் டொமைனில் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். அந்த மேக்னெட்டிக் டொமைனில் ஒர்க் ஆகிறதுக்கு ரியாக்டிவ் பவர் வேணும். ஸோ அப்போ ரியாக்டிவ் பவர் அப்படிங்கிறது ரியல் பவருக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு பவர் தான் ரியாக்டிவ் பவர். அப்பேரண்ட் பவர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரெண்டு டோட்டல் பவர் தான் அப்பேரண்ட் பவர். ரியல் பவர் ப்ளஸ் ரியாக்டிவ் பவரை ஆட் பண்ணி வர்றது தான் அப்பேரண்ட் பவர், டோட்டல் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வேறு மாரி எப்படி சார் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரியல் பவர் அப்படிங்கிறது நம்ம ஒரு நார்மலாக ஒரு லேஸ் பாக்கெட் எடுத்துக்கிறோம், ரைட்டுங்களா? ஸோ லேஸ் பாக்கெட் இருக்கும், அதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற அந்த குவான்டிட்டி, அந்த சிப்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த சிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஃபில் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஒரு பாதி தான் இருக்கும், ரைட்டுங்களா? ரிமைனிங் வந்து ஃபுல்லாக ஏர் தான் இருக்கும். ஸோ அப்போ 50% தான் அதில் அந்த லேஸ் பாக்கெட்டோட அந்த சிப்ஸ் வந்து ஃபில் பண்ணியிருப்பாங்க, ரிமைனிங் வந்து ஏர் தான் ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க, ரைட்டுங்களா? இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இங்கே இருக்கிற அந்த சிப்ஸு தான் ரியல் பவர். ரியல் பவர் வந்து பி அப்படின்னு டினோட் பண்ணுவோம். மேலே இருக்கிற ஏர் கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஏரை ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஏர் தான் ரியாக்டிவ் பவர் Q அப்படின்னு சொல்கிறோம். இது ரெண்டும் சேர்ந்தது தான் அப்பேரண்ட் பவர் S அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான். ஸோ அப்போ ரியல் பவர் அப்படிங்கிறது இது தான், அதை கேரி பண்ணுற அந்த யூஸ்ஃபுல் திங்ஸை கேரி பண்ணுற ஒரு பவர். இந்த ரியாக்டிவ் பவர் எதுக்கு உள்ள ஏர் ஃபில் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா, அது ஒரு இமேஜினரி பார்ட்டு. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரியல் பவருக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு பவர் தான் இந்த ரியாக்டிவ் பவர், ரைட்டா? ஸோ அப்போ நீங்கள் கான்செப்டை புரிஞ்சுக்கணும். உள்ளே இருக்கிற அந்த சிப்ஸ் குவான்டிட்டி தான் ரியல் பவர். அது மேலே ஏர் ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் ரியாக்டிவ் பவர். இது டோட்டலாக சேர்ந்தது தான், ரெண்டும் சேர்ந்தது தான் எஸ்ஸு, தட் இஸ் அப்பேரண்ட் பவர். ரியல் பவர்னால் P அப்படின்னு ரன் பண்ணுவாங்க, ரியாக்டிவ் பவர் அப்படின்னா Q அப்படின்னு ரன் பண்ணுவாங்க, அப்பேரண்ட் பவர்னால் S அப்படின்னு ரன் பண்ணுவாங்க. இந்த வீடியோவில் நம்ம ரியல் பவரை பற்றி ஃபுல்லாக பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் ரியாக்டிவ் பவர்னால் என்ன, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், அப்புறம் டோட்டல் பவர்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த ரியல் பவரை நம்ம எப்படி நம்ம டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஒரு எலக்ட்ரிக்கல் வேவ் ஃபார்ம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் வோல்டேஜ் வேவ் ஃபார்ம் இருக்கும், அதுக்கப்புறம் கரண்ட் வேவ் ஃபார்ம் இருக்கும், சரிங்களா? ஸோ ரியல் பவர் அப்படின்னாவே அங்கே யூனிட்டி பவர் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரியல் பவர் வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டிவ் லோடில் கொடுப்பாங்க. ஸோ ரெசிஸ்டிவ் லோடில் நம்ம கனெக்ட் பண்ணும்போது ரியல் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரியல் பவரோட யூனிட் வந்து வாட்ஸ் இல்லாட்டி கிலோ வாட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து ஏன் வாட்ஸு காமனாக சொல்கிறோம் அப்படின்னா, பவரோட யூனிட் வந்து வாட்ஸு, பவரோட ஃபார்மில் வந்து வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட்டு, ரைட்டுங்களா? ஸோ ரியாக்டிவ் பவரில் அப்படி சொல்ல முடியாது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா கிலோ வோல்ட் ஆம்பியர் KVA அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, கிலோ வோல்ட் ஆம்பியர் ரியாக்டிவ் KVA ஆர் டோட்டல் பவருக்கு வந்து KVA VA அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரியல் பவரில் நம்ம கிலோ வாட்ஸ் இல்லாட்டி வாட்ஸ் அப்படின்னு நோட் பண்ணுறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வோல்டேஜ் அண்ட் கரண்ட் ரெண்டு இன்ஃபேஸில் இருக்கும். வோல்டேஜ், இது வோல்டேஜ் வேவ் ஃபார்ம், அதே டைரெக்ஷனில் அந்த கேப் வந்து பார்த்திங்கன்னா இருக்காது. ஃபேஸ் ஆங்கிள் வந்து இங்கே 0, ஃபையோட வேல்யூ வந்து 0. வோல்டேஜோட மேக்னிடியூட் அண்ட் கரண்ட்டோட மேக்னிடியூட் டிஃபர் ஆகலாம், பட் ரெண்டு வேவ் ஃபார்மோட அந்த ஃபேஸ் வேல்யூ வந்து 0. ஸோ இந்த வேவ் ஃபார்முக்கு பேர் தான் உங்களுக்கு யூனிட்டி பவர் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யூனிட்டி பவர் ஃபேக்டரில் தான் இந்த டைப் ஆஃப் வேவ் ஃபார்ம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ யூனிட்டி பவர் ஃபேக்டர் அப்படின்னாவே அது ரியல் பவரில் கனெக்ட் ஆகிருக்கிற ரெசிஸ்ட் லோடு மூலிமா நமக்கு அந்த சொல்லியிருப்பாங்க. இந்த யூனிட்டி பவர் ஃபேக்டரில் உங்களுக்கு வோல்டேஜ் அண்ட் கரண்ட் வேவ் ஃபார்ம் வந்து இன் ஃபேஸில் இருக்கும். இந்தமாரி
ரைட்டுங்களா. வோல்டேஜ் வந்து மேக்னிடியூட், வோல்டேஜோட மேக்னிடியூட் இது கரண்ட்டோட, இது வந்து வோல்டேஜ் வேவ் ஃபார்ம்னு வச்சுக்கலாம், இது வந்து கரண்ட் வேவ் ஃபார்ம்னு வச்சுக்கலாம். வோல்டேஜோட மேக்னிடியூடும் கரண்ட்டோட மேக்னிடியூடும் சேஞ்ச் ஆகலாம். பட் இங்கே இருக்கிற அந்த டைம் டொமைன், இது வந்து டைம் டொமைன், இது ஆம்ப்ளிடியூடு. இந்த டைம் டொமைனில் இருக்கிற இந்த ரெண்டுக்கும் உள்ள கேப் இப்படி தனித்தனியாக வோல்டேஜ் தனியாக கரண்ட்டு தனியாக இருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனித்தனியாக இருந்துச்சு அப்படின்னா அது ரியாக்டிவ் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரியல் பவர் அப்படின்னாவே வோல்டேஜ் வேவ் ஃபார்மும் கரண்ட் வேவ் ஃபார்மும் இன் ஃபேஸில் இருக்கணும். ஸோ அதான் இங்கே நம்ம சொல்லியிருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் இருக்குது, கீழே கரண்ட் இருக்குது. இந்த டைம் டொமைனில் ரெண்டுமே இன் ஃபேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் நம்ம இந்த வேவ் ஃபார்மில் சொல்லியிருக்கோம். வோல்டேஜ் அண்ட் கரண்ட் வேவ் ஃபார்ம் ஆர் இன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ரைட்டுங்களா. ஸோ இப்போ இந்த ரியல் பவர், அப்போ நார்மலாக நம்ம ரியல் பவர் அப்படின்னா யூஸ்ஃபுல் பவர், ஒரு ட்ரூ பவர் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரியல் பவர் வந்து நார்மலாக இதுதான் வந்து ஒரு பர்டிகுலர் லோடு ஆப்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு யூஸ்ஃபுல் பவராக இருக்குது. இந்த ரியல் பவருக்கு தான் நம்ம இபி பில் பே பண்ணிகிட்ருக்கோம், டேரிஃப் பே பண்ணிகிட்ருக்கோம். இந்த ரியல் பவரை எப்படி டெனோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் இந்த வேவ் ஃபார்மில் சொல்லியிருக்கிறோம். வோல்டேஜும் கரண்ட்டும் இன் ஃபேஸில் தான் இருக்கும். இந்த ரியல் பவரில் நம்ம என்ன டைப் ஆஃப் லோடு கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெசிஸ்டிவ் லோடு கனெக்ட் பண்ணலாம். அந்த ரெசிஸ்ட் லோடு கனெக்ட் பண்ணும்போது யூனிட்டி பவர் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ரெண்டுக்கும் அந்த ஃபேஸ் ஆங்கிள் பவர் ஃபேக்டர் நம்ம சொல்லுவோம். பவர் ஃபேக்டர் வேல்யூ வந்து 1ன்னு வரும். காஸ் ஃபை வேல்யூ வந்து 1, ஏன்னா ஃபையோட வேல்யூ இங்கே வந்து 0. ஸோ காஸ் 0ஓட வேல்யூ வந்து உங்களுக்கு 1ன்னு கிடைக்கும். ரைட்டுங்களா. ஸோ பவர் ஃபேக்டர் அப்படின்னா என்னது, வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் உள்ள அந்த டிஃப்ரென்ஸு, ஸ்டார்டிங் டிஃப்ரென்ஸ். இந்த இதில் அது கிடையாது. ஸோ இப்போ இங்கே ஃபேஸ் ஆங்கிள் வேல்யூ வந்து 0, இதுக்கு கொசைன் எடுக்கும்போது காஸ் பை பவர் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ காஸ் 0 உங்களுக்கு 1ன்னு கிடைக்கும். ரைட்டுங்களா. யூனிட்டி பவர் ஃபேக்டரோட வேல்யூ வந்து 1. அப்போ இந்த ரியல் பவரை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரியல் பவர் திஸ் இஸ் ரிலேட்டட் வித் ஃப்ரீக்வன்சி. அதாவது இந்த ரியல் பவர் வந்து ஒரு ஃப்ரீக்வன்சியோட ரிலேட் ஆகுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரியல் பவரை நம்ம கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா வோல்டேஜையும் கரண்ட்டையும் தனித்தனியாக கண்ட்ரோல் பண்ண முடியாது. இங்கே இருக்கிற நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸை மட்டும் தான் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்போ நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் அப்படிங்கிறது ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டுங்களா. ஸோ நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் பர் செகண்ட்ஸ், ஒரு செகண்ட்ஸில் 50 சைக்கிள்ஸ் போகும். ஒரு சைக்கிள் அப்படிங்கிறது இது, ரெண்டாவது சைக்கிள், தேர்ட் சைக்கிள், இப்படி போயிட்டே இருக்கும். ஸோ ஒரு செகண்டில் 50 சைக்கிள்ஸ் போகுது. அதுதான் 50 ஹெர்ட்ஸ் எலக்ட்ரிக்கல் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த ரியல் பவரை நம்ம கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா வோல்டேஜ் தனியாக கரண்ட் தனியாக கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணினா அது ரியாக்டிவ் பவர் அப்படின்னு மாறிடும். ஸோ நம்ம அப்போ வோல்டேஜ் அண்ட் கரண்ட் வந்து இன் ஃபேஸில் இருக்கிற மாரி இங்கே இருக்கிற இந்த ரெண்டுமே பிரிக்காமல் இன் ஃபேஸில் வச்சு அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண போகிறோம். அப்படி கண்ட்ரோல் பண்ணோம்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக இந்த நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸை கண்ட்ரோல் பண்ணால் தான் இந்த ரியல் பவர் சேஞ்ச் பண்ண முடியும். அப்போ இந்த நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸை கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃப்ரீக்வன்சியை சேஞ்ச் பண்ணோம். இந்த ஃப்ரீக்வன்சியை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஜென்ரேட்டருக்கு கொடுக்குற இன்புட்டு அந்த ஸ்பீடை சேஞ்ச் பண்ணோம். பிகாஸ் n = 120 F/P. அப்போ இங்கே ஃப்ரீக்வன்சி நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா என்னோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணும். என்னங்கிறது ஸ்பீடு. அப்போ இங்கே பாருங்கள், n = 120 F/P அப்படின்னு சொல்லியிருப்போம். ரைட்டுங்களா. இங்கே 120 அப்படிங்கிறது 2 மினிட்டுக்கு உள்ள செகண்ட் தான். அப்போ 60 செகண்ட்ஸ் வந்து 1 நிமிஷம். அப்போ 2 மினிட்ஸ்க்கு 120 செகண்ட்ஸு / போல்ஸுங்கிறது நார்மலாக நம்ம 4 போல்ஸ் யூஸ் பண்ணுவோம். ரைட்டுங்களா. அப்போ இது ரெண்டு வேல்யூவும் கான்ஸ்டன்ட்டு. அப்போ ஃப்ரீக்வன்சியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறோம். அப்போ ரியல் பவர் அப்படிங்கிறது P. இந்த ரியல் பவர் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணோம். ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணால் நம்ம ஸ்பீடு, ஜென்ரேட்டரோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறோம். இன்புட் மெக்கானிக்கல் எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். மெக்கானிக்கல் எனர்ஜி அந்த இன்புட்டை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் கனெக்ட் ஆகிருக்கிற டர்பைனோட ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறோம். டர்பைன் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு போகிற வாட்டர் ஃப்ளோவோ இல்லை ஸ்டீம் ஃப்ளோவோ பேஸ்ட் ஆன் டைப் ஆஃப் பவர் பிளான்ட். இப்போ ஹைட்ரோ பவர் பிளான்ட்னா அதில் போகிற வாட்டர் ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணுறோம். தெர்மல் பவர் பிளான்ட்னா அதுக்கு போகிற ஸ்டீம் ஃப்ளோ வந்து கண்ட்ரோல் பண்ணுறோம். எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியுமா, உங்களுக்கு ரியல் பவர் கண்ட்ரோல் ஆகுது. ரியல் பவர் பேலன்ஸ்டாக இருக்குது. ஸோ அப்போ ரியல் பவர் ஃப்ரீக்வன்சி ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. ரியல் பவர் கண்ட்ரோல் பண்ணால் ஃப்ரீக்வன்சியை கண்ட்ரோல் பண்ணணும். ரைட்டுங்களா. ரியல் பவர் கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல் பண்ணால் தான் ரியல் பவர் பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் ரியல் பவரை பற்றி நம்ம பார்த்துருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.